ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தனுஜா என்கிற கன்னடம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் தனுஜாங்கிற ஒரு ஏழ்மையான பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணுங்கிற ஆசை இருக்கு. அதனால அவங்க ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு நீட் எக்ஸாமுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அவங்களோட அம்மா அப்பாவும் தன்னோட பொண்ணு கண்டிப்பா ஒரு டாக்டர் ஆகணுங்கிற ஆசையில இருக்காங்க. அதனால அவங்க கூலி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு நீட் எக்ஸாம் கோச்சிங்காக மும்பைக்கு அனுப்பி தனுஜாவை படிக்க வைக்கிறாங்க. மறுநாள் எக்ஸாம்ங்கிற சமயத்துல தனுஜாவோட நீட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஒரு சில காரணத்தினால ரிஜெக்ட் ஆகிருது. அதனால இவங்களுக்கு ஹால் டிக்கெட் வராம எக்ஸாம் எழுத முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அப்பவும் போல தனுஜாவோட நீட் எக்ஸாம் கோச்சரான பிரதீப்ங்கிற ஒரு நபர் அந்த பொண்ணை எப்படியாவது நீட் எக்ஸாம் எழுத வைக்கணும்னு நினைச்சு சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படி என்ன விஷயம்லாம் பண்ணாரு, தனுஜா எக்ஸாம் எழுதினாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு உண்மை சம்பவமா இருக்கிறதுனால படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல தனுஜா எக்ஸாம் எழுதுக்காக போகும்போது நிறைய தடங்கள் வரும். அதெல்லாம் ரொம்பவே யதார்த்தமா இருக்கு. குறிப்பா சொன்னா இவங்களோட வண்டி டிராபிக்ல மாட்டிக்கிடுது. அப்புறம் ரோட்ல ஊர்வலம் நடக்கிறதுனால எக்ஸாமுக்கு டிலே ஆகிறது. அதெல்லாம் படத்துல யதார்த்தமா இருக்கு. அதே மாதிரி கார்ல போனா எக்ஸாம் காலுக்கு போக லேட் ஆகிருன்னு நினைச்சு மெட்ரோ ட்ரெயின்ல போற சீன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சொல்ல போனா அந்த பொண்ணு எக்ஸாம் காலுக்குள்ள போய் எக்ஸாம் எழுதுற வர படம் ரொம்பவே பரபரப்பாவும் விறுவிறுப்பாவும் இருக்கு. படத்துல தனுஜாங்கிற ஒரு பொண்ணு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக சிஎம்ல இருந்து பிஎம் வரை உள்ள எல்லாருமே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாம் படத்துல பார்க்கும்போது ரொம்பவே ஃபீல் குட்டா இருக்கு. படத்துல தனுஜாவை எப்படியாவது எக்ஸாம் எழுத வைக்கணும்னு நினைக்கிற பிரதீப்ங்கிற நபரோட பேக் ஸ்டோரியும் ஓரளவு ஓகேவா இருக்கு. அதே மாதிரி தனுஜா எதுக்காக டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படிங்கறதுக்கான பேக் ஸ்டோரியும் படத்துல நல்லா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதுலயும் தனுஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப தரமா இருக்கு. படத்தோட பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், இந்த படம் உண்மைக்கு நெருக்கமா இருக்கிறதுனால படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அதுலயும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ரிப்போர்ட்டரை ஆன்லைன்ல சிலர் பேட்டி எடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப லேங்கா இருக்கு. படத்தோட இன்டர்வல் சீன்ல தனுஜா நாம சாக்காக்குற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்மளால ஏத்துக்க முடியல. இந்த படத்தை ஹரிஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ராஜேஷ், சப்தா பாபூர், சந்தியா இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான பயோகிராபிக்கல் கலந்த டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.